சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்பு முகமது அலி ஜின்னாவுக்கு எங்கெல்லாம் பேசுறதுக்கு இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் இந்தியா பாகிஸ்தான் பிரிவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு தேவை அப்படின்றத வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது பாகிஸ்தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறத வந்து வலியுறுத்தினாரு. ஒரு கூட்டத்துல ஒரு மாணவன் அவர்கிட்ட ஏஞ்சி கேட்கிறாரு. என்ன கேட்டார் அப்படின்னா, நீங்க விருப்பப்படுற மாதிரியே உங்களுக்கு நாங்க பாகிஸ்தானை தந்துடுறோம். ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு நாடு இந்தியா மேல தாக்குதல் நடத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு முகமது அலி ஜின்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருவேளை பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவை வேற ஏதாவது நாடு வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா நாங்க இந்தியாவுக்கு ஆதரவா நிப்போம் அப்படிங்கிற ஒரு பதில வந்து சுதந்திரத்துக்கு முன்பே கொடுத்திருந்தாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் 1948ல பாகிஸ்தான் முதல்ல இந்தியாவை நோக்கியே போர் தொடுக்கிறாங்க. 1948ல இருந்து இதுவரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பலமுறை தொடர்ந்து போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது காஷ்மீர். காஷ்மீருக்காக தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் இந்திய மன்னர் எடுத்த ஒரு தப்பான முடிவினால தான் இதுவரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் சார்ந்த நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சசிவேல். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கடந்த புதன்கிழமை நம்முடைய இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒன்றை நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற 9 முக்கியமான இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல 5 இடம் காஷ்மீர்ல இருக்கு. அந்த 5 இடங்களும் பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு இடம். பாக்கி 4 இடங்கள் பாகிஸ்தான்லயே இருக்கு. 1971க்கு அப்புறம் இந்தியா நேரடியா பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தவே இல்லை. ஆனா இந்த வாட்டி நேரடியா பாகிஸ்தான் மேலேயே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சரி, இந்த 9 இடங்களும் என்ன இடம் பார்த்தீங்கன்னா, பயங்கரவாத இயக்கத்துடைய ஆட்கள் அங்க தங்கியிருந்த இடம், அவங்களுடைய பயிற்சி முகாம், அவங்களுடைய தலைமை இடம், அவங்களுடைய உறவினர்கள் தங்குற இடம், பயங்கரவாதிகள் தங்கியிருக்க இடம், இவங்கெல்லாம் இருக்கிற இடங்களை நோட் பண்ணி அந்த இடத்துல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதம், அதாவது பெஹல்காம் அப்படின்னு காஷ்மீர்ல ஒரு இடம் இருக்கு. அது ஒரு சுற்றுலா தலம், பார்க்க பச்சை பசேர்னு இருக்கும். அங்க அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. கடந்த மாதத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய சுற்றுலா பயணிகள் அங்க இருந்திருக்காங்க. அப்ப ராணுவ உடையில் வந்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாத அமைப்புகள் என்ன பண்றாங்க, இந்தியர்களை தேடி பிடிச்சி அதுல உள்ள 26 ஆண்களை மட்டும் கொல்றாங்க. அவங்கள கொன்னதுக்கு அப்புறம் லக்ஷரி தைபா அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்குது. எதுக்காக நாங்கள் கொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காஷ்மீரில் ஒரு 84,000 பேர் வந்து புதிதாக வந்து இடம் வாங்கி தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே இதெல்லாம் நடக்கக்கூடாது, அவங்கள பயன்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சிந்தூர் அப்படின்னா பெண்கள் நெத்தியில் வைக்கிற குங்குமம். அது எதுக்கு ஒரு இராணுவ தாக்குதலுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெஹல்காம் அட்டாக்ல வந்து 26 ஆண்களை கொன்னாங்க இல்லையா, அது கப்பலாக போயிருக்க குடும்பங்களை நோக்கி தான் அதை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அந்த பெண்கள் எல்லாம் வந்து தங்களுடைய சிந்தூரை வந்து இழந்துட்டாங்க. அதான் குங்குமம் தான் அது. அதை இழந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு நீதி கிடைக்கிற வண்ணம் தான் இந்த தாக்குதலை அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இதுக்கு சிந்தூர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிச்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது ஒரு இந்திய மன்னர் எடுத்த தப்பான முடிவு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா காஷ்மீரை பற்றியும் அதுக்கு முன்னாடி சுதந்திர காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து காஷ்மீரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் காஷ்மீர் வந்து இந்து ராஜாக்கள் மூலியம் தான் ஆளப்பட்டிருக்கு. நிறைய மக்கள் இந்துக்களாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 11, 12 இந்த நூற்றாண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தயிசம், புத்தரை பற்றி வணங்குறாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரியான மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. அங்கே உள்ள மக்களும் அதை சார்ந்து தான் இருந்திருக்காங்க. 13ஆம் நூற்றாண்டில் தான் இஸ்லாமியர்களால் ஆளப்படுது. அங்கே இஸ்லாமியம் தலையெடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 15, 16 இந்த நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் சீக்கியருடைய ஆட்சி வருது. அப்போ வெள்ளையர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1846ல் சீக்கியருக்கும் ஆங்கிலேயருக்கும் சண்டை வருது. இந்த சண்டையில் வந்து ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, குலாப் சிங் அப்படிங்கிற ஒருத்தவருக்கு வந்து ஆங்கிலேயர் அந்த இடத்த கொடுக்குறாங்க. இந்த குலாப் சிங் வந்து சீக்கியர்களோடு இருந்தவர் தான். இவரும் வந்து ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக இருந்து அந்த சீக்கியரை ஏற்றிருக்காரு. சரி, இவர் வந்து ஒரு 75 லட்சம் வந்து ஆங்கிலேயருக்கு கொடுத்து அந்த இடத்த வாங்கியிருக்காரு. எதாவது ஜம்மு காஷ்மீரை 1846லேருந்து 1948 வரைக்கும் அவங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவங்க தான் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அவங்க வம்சாவளியில் வந்தவர் தான் ஹரி சிங். இவர் எடுத்த தப்பான முடிவு தான் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் இது வரைக்கும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, வெள்ளைக்காரங்க இந்தியாவை ஆட்சி செய்யும்போது ஒரு இந்திய நாடா அது இருந்தது அப்படிங்கிறத விட 540 சமஸ்தானங்களா அது வந்து பிரிஞ்சிருந்தது. சுதந்திரம் கொடுக்கறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஜூலை 25க்கு வந்து மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு கடிதம் எழுதுறாரு. உங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்க போறோம். சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் இந்தியாவை வந்து 2ஆக பிரிக்க போறாங்க, இந்தியா பாகிஸ்தான்னு. நீங்க யார் கூட சேரணும்னு முடிவு எடுத்துக்கங்க, அதுக்கான உரிமை உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, தனியாக இருக்கணும்னாலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா வேற்று நாட்டு படைகள் வந்து உங்கள் கூட போர் தொடுத்தா அதுக்கான பொருளாதாரம்,
படைபலம் உங்கள்கிட்ட இருக்க வாய்ப்பில்லை. அதனால் இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சேர முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்காவாசி பேர் எல்லாருமே வந்து இந்தியா கூட சேரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதில் பாதி பேர் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து போயிடுறாங்க. இப்போ இழுபறியில் இருந்தது 3. ஒன்று ஹைதராபாத், அடுத்தது ஜுனாகண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஹைதராபாத் ஆண்டவர் வந்து ஒரு நிஜாம், முஸ்லீம் மன்னர். ஆனால் அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து இந்து மக்கள். இப்போ இந்த ஹைதராபாத் நிஜாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு முஸ்லீம், நான் பாகிஸ்தானோட சேர விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த மக்கள் இந்துவாக இருக்கிறனால நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அங்கே ஒரு புரட்சி வெடிக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் வந்து இங்கே சவுத்தில் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில். பாகிஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் அந்த பக்கம் டெல்லி பக்கத்தில் இருக்குது. இது இணைக்கிறது அப்படிங்கிறது அந்த கேப்பு நிறையா இருக்குல்ல, டிஸ்டன்ஸு, அது கஷ்டம். அப்படிங்கிறதுனால இந்திய அரசுடைய பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள மிரட்டி பணிய வச்சு ஹைதராபாத்தை இந்தியாவோட சேர்த்துட்டாங்க. ஜுனாக்கனும் அப்படிதான். மன்னர் வந்து இஸ்லாமியர், மக்கள் இந்து. பாகிஸ்தானோட இணையரன் மன்னர் முடிவு எடுத்ததுக்கப்புறம் மக்கள் வந்து போராட்டக்கூடிய தூக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, பொது வாக்கெடுப்பு எடுப்பலாம் அப்படின்னு சொல்லி வாக்கெடுப்பு வைக்கிறாங்க. அதில் மக்களுடைய முடிவு வந்து பெரும்பான்மை இந்தியாவில் சேரலாம் அப்படின்னும் போது ஜுனாக்கனையும் வந்து இந்தியாவோட சேர்த்துறாங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதை வந்து ஆண்டுகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசிங் மகாராஜா தான் அவர் வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யார் கூடயும் சேர விரும்பலை, ஏன்னா நான் எங்கள் மூதாதையர் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, நாங்கள் வந்து சுதந்திரமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் வந்து 2 கண்ட்ரி கூடயும் இணைய விரும்பலை அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. வெள்ளைக்காரவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இவங்க நம்ம கூட தான் சேருவாங்க, ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து அங்கே இஸ்லாமியராக இருக்காங்க. முகமது அலி ஜின்னாவுக்கு வந்து காஷ்மீர்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு அவர் ஒரு முயற்சி எடுத்தார். அதுக்காக இந்த மன்னர்கிட்ட போய் என்ன சொல்கிறார், ஹரிசிங் ராஜாட்ட வந்து, நீ வந்து ராஜாவே இரு, பாகிஸ்தானோட இணைச்சிக்கா, நீ ராஜாவே இரு, உனக்கு நான் சுதந்திரம் தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்தியா வந்து கேட்டாங்க, ஆனால் கொடுக்கல. இப்போ இவர் ஏன் 2 இடங்களையும் சேரல, அந்த ஹரிசிங் மகாராஜா வந்து பாகிஸ்தான் கூடயும் சேராமல் இந்தியா கூடயும் சேராமல் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் சேர்ந்தால் இவர் வந்து ஒரு இந்து, பாகிஸ்தான் கூட இணைந்தால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே முஸ்லீமாக இருக்கிறனால அவரை எப்படியும் வந்து பழி வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்களுடைய வாக்குறுதியை அவர் நம்பலை. இந்த பக்கம் நம்ம இந்தியா கூட வரணும் அப்படின்னா, அவருக்கு வந்து ஷேக் அப்துல்லா அப்படிங்கிறவர் அங்கே ஃபேமஸாக இருக்கார். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இவர் மன்னனாக இருந்தாலும் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஷேக் அப்துல்லா. அவருடைய வம்சாவளி இப்போ அங்கே வந்து கட்சி முதல்வரெல்லாம் இருக்காங்க. அந்த ஷேக் அப்துல்லாவுக்கும் மக்கள் மேலே ரொம்ப பெரிய செல்வாக்கு இருக்குது. அந்த ஷேக் அப்துல்லா நம்ம நேரு அவர்களுடைய நண்பராக இருக்கார். இப்போ இந்தியா கூட இணைஞ்சால் சமஸ்தானம் அப்படின்லாம் இருக்காது, அது இந்தியா அப்படின்னு மாறிடும். இவர் மன்னராக இருக்க முடியாது. அந்த இடத்துல ஷேக் அப்துல்லாவை கொண்டு வந்துடுவாங்க. அப்படிங்கிற காரணங்களால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இதையும் தவிர்த்து விட்டுடுறாரு. ஒரு வருடம் நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1948 இந்த காலகட்டங்களில் முகமது அலி ஜின்னாவுக்கு வந்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேலே ஒரு பற்று இருந்துக்கிட்டே இருக்குது, எப்படியாவது நம்ம கொண்டு வரணும்னு. அதை பயன்படுத்தி இராணுவ அதிகாரிகளும் அங்கே இருக்கிற பிரதமரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜம்மு காஷ்மீரை நம்ம கைப்பற்றிடுவோம், ஏன்னா பெரும்பான்மைய மக்கள் வந்து இஸ்லாமியர்களாக இருக்காங்க, அவங்க ஏன் நம்ம கூட இணையட்டுமே அப்படின்ற ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அந்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக நம்முடைய இராணுவத்தை அங்கே அனுப்புனா பிரச்சனையாக போயிடும். அப்போ இந்தியாவும் இதை தலையிடக்கூடாது. அந்த காலகட்டங்களில் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோட இருக்குது. பங்களாதேஷ் பக்கத்தில் இன்னமும் வந்து அந்த பதான்கள் அப்படிங்கிற ஒரு இனக்குழு மக்கள் இருக்காங்க, ரொம்ப காட்டு மிராண்டிகள். அவங்கள ஏவி விட்டு அவங்கள வந்து காஷ்மீருக்குள்ளே அனுப்பணும், அவங்க போய் அங்கே கலவரம் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் உள்ள புந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கலாம். இது இந்தியாவுக்கு தெரியாதவனும் பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த பதான் இன மக்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன வாக்குறுதி தரப்படுதுன்னா, நீங்கள் காஷ்மீரில் கொள்ளடிக்கிற பொருட்கள் உங்களுக்கு, ஏன்னா வறுமையில் உச்சத்தில் இருக்காங்க, நீங்கள் என்ன கொள்ளடிச்சாலும் அதை நீங்கள் வச்சுக்கிங்க, உங்களுக்கு நாங்கள் பணமும் தருவோம். அதன்படி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பதானின மக்கள் வண்டி லாரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு காஷ்மீரை நோக்கி போகிறாங்க. அப்படி போகும்பொழுது வழியில் பார்க்குற எல்லாரையும் வெட்டி தள்ளுறாங்க, பெண்களை வந்து பிடிச்சி கற்பழித்து கொள்கிறாங்க. இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அந்த ஹரிசிங் ராஜாவுக்கே தெரியாது, தங்களுடைய எல்லை பக்கத்தில் வந்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாத அமைப்பு உள்ள நுழைஞ்சிருக்குன்னு. ஆனால் இது அந்த காலத்தில் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த மவுண்ட் பேட்டனுக்கு வந்து இது தெரிஞ்சிருது. அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு வர இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு டெலிஃபோன் மூலியமா நேருக்கு வந்து தகவல் அனுப்புகிறாரு. தகவல் அனுப்பின உடனே நேரு என்ன பண்ணுறாரு, பி மேனன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு குழுவை ஏற்படுத்தி ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பி அந்த ஹரிசிங் மகாராஜிட்ட வந்து பேச சொல்கிறாரு. பாகிஸ்தான் அரசு வந்து ஒரு இனக்குழுவை தூண்டி விட்டு அங்கே அனுப்பி விட்டுருக்காங்க, அவங்க வந்து ஜம்மு காஷ்மீரையே வந்து நாசம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. வேறு ஆப்ஷனே இல்லை, ஏன்னா அவர்கிட்ட இராணுவமும் பெரிய இராணுவமும் கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியா கிட்ட உதவி கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, தற்காலிகமாக ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்கள் அந்த இனக்குழுவெல்லாம் அடித்து விரட்டினதுக்கப்புறம் ஒரு பொது வாக்கெடுப்பு எடுப்போம், காஷ்மீர் மக்கள்கிட்ட கொடுப்போம் அந்த முடிவை
அப்படி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்தியா கூட சேர்றதா, பாகிஸ்தான் கூட சேர்றதா, இல்லை சுதந்திரமா இருக்கிறதா அப்படிங்கிறத அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டும். 2 நாடுகளுமே வந்து ஒரு ஒப்பந்தத்த போட்டுக்கிறாங்க. இந்திய அரசு வந்து அங்க உள்ள போகுது. காஷ்மீருக்குள்ள போய் காஷ்மீர காப்பாத்துறாங்க. அந்த பதான் இன குழுக்கள வந்து அடிச்சு தொரத்திர்றாங்க. ஆனாலும் தொடர்ந்து அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணும்பொழுது இந்தியா வந்து ஐநாவுடைய உதவிய நாடுது. இந்த மாரி ஆக்கிரமிப்பு பண்றாங்க. ஏன்னா, காஷ்மீர் வந்து எங்களுக்கு சொந்தமானது. ஒப்பந்தத்தின் பேரில் தற்காலிகமா எங்க கிட்ட இருக்குது. எங்க இடத்துல அவங்க வந்து வேணுக்குன்னே பிரச்சனை பண்றாங்க அப்படின்னும் பொழுது, ஐநா வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. என்னன்னா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. காஷ்மீர்ல எந்தெந்த நாடுகள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, அந்த இடம் வரைக்கும் உங்களுது அப்படிங்கிறத சொல்றாங்க. காஷ்மீருடைய மன்னரா இருக்கிற ஹரிசிங் மகாராஜா அவரு தான் வந்து காஷ்மீர். அவருடைய ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது. ஆனா ஐநாவுடைய அந்த தீர்மானத்தின்படி பார்த்தீங்கன்னா, அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத அமைப்பு வந்து எதுவரைக்கும் உள்ள நுழைஞ்சிருக்கோ, அது அவங்களுக்கு அப்படின்னு ஐநா சொல்லிடுச்சு. இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை ஏற்படுறதுக்கான காரணம். ஹரிசிங் மகாராஜா அன்னைக்கே தெளிவா ஒரு முடிவை எடுத்திருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா, பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடுகள் சண்டையிட்டு இருக்க தேவையே இல்ல. அவர் எடுத்த தவறான முடிவுல தான் இதுவரைக்கும் இந்தியாவும், பாகிஸ்தானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.